ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டில் குறையே சொல்ல முடியாது. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? அடுப்பில் கடாய் வச்சு அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சு வந்தோன்னே அதில் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சோண்டு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சோன்னே இடித்து வச்ச பூண்டு ஒரு 5-6 பல்ல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட் கழித்து பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இருக்கும் போது நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இது கூட உருளைக்கிழங்கு, எனக்கு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணால் பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன், வீட்டில் அரைச்ச தூள் தான். இதை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு வேக வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. இதுக்கு இடையில் நம்ம முட்டை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். பிகாஸ் கருவாடு குழம்புக்கு முட்டை தான் செம்மையான காம்பினேஷன். ஸோ அந்த முட்டை ஆட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண கருவாடையும் சேர்த்துட்டு திருப்பி மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், அட்டகாசமான கருவாடு தொக்கு ரெடி. இதோட ஸ்பெஷாலிட்டியை அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றது தான். என் அப்பாவுக்கு கருவாடுனா ரொம்ப பிடிக்கும், அதை டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். உடம்பு பார்த்துக்கோங்க. பாய்.